इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருபியோ நமஹ. கர்ம சித்தி 2வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு பார்க்கலாம். 4வது ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வாக்கியம் நமக்கு ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பதார்த்தம் தெரிஞ்சாகணும். வாக்கியத்துல உள்ள ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு போனாலும் கூட அவனுக்கு புரியாது, சம்பூர்ண வாக்கியார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது ரொம்ப முக்கியம். ஆகையாலே இப்ப மகா வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியத்துல உள்ள அர்த்தமும் தெரிஞ்சாகணும். அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் அவனுக்கு நன்னா தெரிஞ்சாகணும். அப்ப தொம்பதார்த்தம் என்னது, இதை முன்னாடி நிரூபணம் பண்ண போறோம்னு ஆரம்பிக்க போறாருங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியம் இருக்கே, இது செய்யக்கூடிய காரியம் ஒரு விசேஷமான காரியம், வேற எந்த பிரமாணத்தாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வாக்கியம் நமக்கு பண்ணி கொடுக்கிறது. அதாவது அது சாப்தபோதத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்றோமே, அர்த்த ஞானத்தை ஏற்படுத்துறதே, அந்த அர்த்த ஞானம் அதனாலதான் வர முடியுமே தவிர மற்ற பிரமாணங்கள்னால வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். வாக்கியார்த்தம் நகி ரிதே வாக்கியாத் கஷ்டித் ஜானாதி தத்வதா. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் அத வாக்கியம் தெரியாமல் கரெக்டா ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அது வாக்கியத்தினால்தான் தெரிஞ்சின்றாகணும். வாக்கியத்தை தெரிஞ்சின்றால்தான் அந்த வாக்கியார்த்தத்தை சரியா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாக்கியம் இல்லாமல் அந்த அர்த்தத்தை மாத்திரம் எப்படியோ தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அது பூர்ணமாகாதுன்னு நினைக்கிறார். இதுதான் 4வது ஸ்லோகம் வரையில் ஆச்சு. இதெல்லாம் வாக்கியத்தினுடைய மகிமை அப்படின்னு சொன்னார். வாக்கியஞ்ச பிரதிபாதனாய பிரவருத்தம் சது பிரதிபாதயத்தேவ. இந்த வாக்கிய பிரமாணம் இருக்கு, சப்த பிரமாணம், இதுவும் இது ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வேலை செய்ய ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா அவசியம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். பிரதிபாதயத்தேவ. பிரதிபாதயத்தினா போதிக்கும். அது செய்யக்கூடிய வேலை என்ன, வாக்கியார்த்தத்தை போதிப்பது. வாக்கியத்தை கேட்ட உடனே வாக்கியம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கிறது, வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கிறது, போதிக்கிறது. வாக்கியார்த்த பிரதிபாதனம் அப்படின்னா வாக்கியார்த்த போதனம். அந்த வாக்கியார்த்த போதனத்தை பண்றது அது. எல்லா பிரமாணமே இப்படிதான் பண்ணுங்கிற. சர்வ பிரமாணானாம் அப்படி ஏவம் விருத்தத்வா. அது வாக்கியம்னு மாத்திரம் இல்லை, நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணம் வரிசையா சொல்லிட்டு போறோமே, அத்தனை பிரமாணமும் நமக்கு என்ன பண்றது, ஒரு விஷயத்தை போதிக்கிறது, வேற ஒண்ணும் பண்றது இல்லை. பிரமாணம்னு சொன்னா அது என்ன பண்ணும், விஷயத்தை விஷய போதத்தை ஏற்படுத்தும். அது பிரத்யக்ஷம் அனுமானம் இப்படி நானா விதமா இருக்கு. இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது, இந்த இடத்துல வியாக்கியாத்தாலாம் எழுதியிருக்கா, வாக்கியத்தினாலே நாம ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுருந்தோம். இங்க என்னன்னா பார்க்கலாம், அந்த வாக்கியத்தை யாரு சொன்னானோ அவன் அதுக்கு முன்னாடியே அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். யாருடைய வாக்கியம் நமக்கு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அவன் அந்த வாக்கியார்த்தத்தை அந்த வாக்கியம் வரத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டு இருப்பான். இது என்ன சொல்லுவான்னா, அர்த்தம் புத்வா சப்த ரச்சனா. முதல்ல தான் தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சிருந்த இந்த விஷயத்த அவன் இன்னொருத்தருக்கு சொல்லணும், போதிக்கணும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாக்கிய ரச்சனையை பண்றான். இந்த மாதிரி இதை கேட்டா அவன் புரிஞ்சு விடுவான், நாம் புரிஞ்சிருந்த அதே விஷயத்த அவன் புரிஞ்சு விடுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாக்கிய ரச்சனை ஏற்படுறது. அப்படி இருக்கும்போது இந்த வாக்கியத்துல சொல்லப்படும் விஷயமானது தீர்மானமா இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிரமாணத்தினால அறியப்பட்டதாகும். யாராவதுன்னு கேட்காதுங்க. இது வாக்கியத்தை கேட்கிறவனுக்கு இப்பதான் தெரியும், ஆனா சொல்றவனுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, வேற பிரமாணத்தினாலே. அதனால வாக்கியத்தினாலே தெரியக்கூடிய அந்த விஷயமானது வாக்கியத்துக்கும் ஒரு விஷயம்னு சொல்லணும், வாக்கியத்தை தவிர்த்து வேற ஒரு பிரமாணத்துக்கும் விஷயம் அப்படின்னு லோகத்துல பார்க்கணும்.
லோகத்துல எந்த வாக்கியத்தை பார்த்தாலும் அந்த நதிக்கரையில இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்கு பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் முன்னாடி பார்த்துட்டான், வேற பிரமாண கண்ணால பார்த்துட்டான், அதை வாயால சொல்றான். இப்போ எல்லா இடத்துலயுமே வாக்கியார்த்தம், லௌகிகமான வாக்கியார்த்தம் எல்லாமே வேற ஒரு பிரமாணத்தினால அறியப்பட்ட விஷயத்தைத்தான் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இத சம்வாதம்னு சொல்லுவான். விசம்வாதம்னு சொன்னா அந்த வாக்கியம் பிரமாணமாகாது. இவன் அங்க பார்த்தான், இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு, ஆனா அடுத்தவங்க கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது மாத்தி சொல்றான்னு வச்சுங்க. இப்போ இத சொல்ற வாக்கியம் இருக்கே இது பொய் சொல்றான் அப்படின்னு இதை சொல்லுவோம். அதாவது இவன் சொல்ற வாக்கியம் பிரமாணம் இல்லை, பிரமாவை உண்டாக்காது. யதார்த்தமா எப்படி பார்த்தானோ அப்படியே சொல்லிட்டாங்க அது சத்தியம். இவன் பிராந்தியா இருந்துட்டு ஏமாந்து போய் சொன்னானே, இவன் சொன்னது போய் சொன்னதாக, அது ஏன்னா இவன் பார்த்தபடி சொல்லிட்டான் அப்படின்னு வேற ஒரு பிரமாணாந்தர சம்வாதம் தேவையா இருக்கு. இப்ப தத்துவமசிங்கிற இந்த வாக்கிய சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வேற எந்த ஒரு பிரமாணமும் ஒத்துழைக்கலையே, ஒரு பிரமாண சம்வாதமும் இல்லையே. இதை எப்படி நான் பிரமாணம் ஏற்றுப்பேன் அப்படின்னு ஒரு சங்கை. வாக்கியத்துக்கு நல்ல மகிமை இருக்கு, எல்லாம் பண்றது சாஸ்திரம், ஆனா நானேதான் பிரம்மம் அப்படிங்கிறத இது சொல்றதே, இந்த வாக்கியத்தை விட்டா வேற எந்த ஒரு பிரமாணத்தால பிரத்யக்ஷம் அனுமானம் எதனாலயாவது நான் பிரம்மம் அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. முடியாதுன்னு மாத்திரம் இல்லை, இது விபரீதமா தெரிஞ்சுக்க முடியும். நான் பிரம்மம் இல்லே அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே மற்ற பிரமாணங்கள். அப்ப என்னாச்சு, இந்த வாக்கியம் சொல்லப்படுற விஷயத்துக்கு சம்வாதம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, விசம்வாதமே இருக்கு, விரோதமான வாதம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாக்கியத்தை நான் எப்படி பிரமாணம் ஏத்துக்கிறது? ஒருத்தன் சொல்லிட்டான், அக்னிங்கிறது இல்லைன்னு ரொம்ப குளுமையாக இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வாக்கியத்தை நீங்க பிரமாணம்னு ஏத்துக்க முடியுமா? ஏன்? அக்னியை தொட்டு பார்த்தா தெரியுது, முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் அக்னி எப்படி இருக்கும். அப்படி இருக்கிறது அக்னி சீதமாக இருக்கும், பரம சீதளமா இருக்கும்னு சொன்னான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அபத்தம், தப்பு சொல்றான் அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி விருத்தமாக இருக்கிறதுனாலே தத்துவமசி வாக்கியம் எப்படி போதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு பெரிய சங்கை. இந்த சங்கைக்கு மேல பதில் சொல்றார், எங்கப்பா உனக்கு ரொம்ப இந்த இடத்துல விசேஷமா இருக்கு. இந்த நவிஷ்கர்ம சித்தியில அது சொன்ன தத்துவமசிங்கிற இந்த வாக்கியம் சொன்ன விஷயத்துல எங்க விரோதம் வருது அப்படின்னு அலசி பார்த்தா ஒரு இடத்துல விரோதம் வரல. நீங்க விசாரமே பண்ணாமல் திடீர்னு இந்த மாதிரி இருக்கு விரோதம் இருக்குன்னு பேசலாம், ஆனா விரோதம் வாஸ்தவத்துல இருக்கா அப்படிங்கிறது விசாரிச்சு பார்த்தா இல்லைன்னு தெரியுது. அதுதான் மேல சொல்றார், நாஹங்கிராஹ்யே ந தத்ஹீனே ந பிரத்யங் நாபி துஷ்டினி விரோதஹ சதசீத்யஸ்மாத் வாக்யாபிஜ்ஞஸ்ய ஜாயதே. இந்த தத்துவமசி வாக்கியம் என்ன சொன்னது? நீ அது அப்படின்னு சொன்னது. அதுங்கிறதுக்கு என்ன அர்த்தங்க? தத்துனா என்ன? ததேவ சோமேதம் அக்ராசி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது சொன்னா அந்த விஷயத்தை தானே எடுத்துக்கணும். தேவதத்தனை முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டு அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய வித்வான் அப்படின்னு சொன்னா இந்த அவருங்கிறது யாரை குறிக்கும்? அந்த தேவதத்தனை குறிக்கும். அத மாதிரி இங்க சதேவான்னு சத்துன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அதுதான் நீ அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமாகும்? நீ சத்து அப்படின்னு அர்த்தமாகும். நீ சத்தாக இருக்கிறாய். இப்ப நீங்கிற இந்த பதம் நீனா நான் அர்த்தம் வரும். எதிராளி நீன்னு சொல்லுவான், ஆனா நாம புரிஞ்சுக்கிறது நான் அர்த்தம் புரிஞ்சுப்போம். அப்ப அகம்னு தெரியக்கூடிய அந்த வஸ்துவை நீ என்னன்னு நினைச்சாலுமே அது சத்தாக இருக்கிறது அப்படின்னு தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறது. இதுல நீ விரோதத்தையே காமிக்க முடியாது. எப்படியாக நாகங்கிராசியே விரோதா, ஒவ்வொன்றிலையும் விரோதாங்கிறது சேர்க்கணும். அகம்னு நீ எதை நினைக்கிற? நான் மனுஷன் அப்படின்னு சொல்றியா? இந்த சரீரம் தான் வச்சுக்கோமே, சரீரம் தான் இப்ப நான். நீ இருக்கிறாய், சத்தாக இருக்கிறாய், அதாவது நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தமாச்சு. சத்துனா இருக்கும் பொருள். நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் ஆமா நான் இருக்கேன்,
இதுல ஒண்ணும் தப்பே இல்லையே, விரோதமே இல்லையே. அகம்னு நான் எதை நினைச்சேனோ அவன் அந்த அகம்னு சொல்லி எதெல்லாம் நினைக்கிறானோ எதை வச்சுட்டு வேணாலும் இந்த வாக்கியார்த்தத்தை பாருங்க, உங்களுக்கு விரோதம் கிடைக்காது. புது யுக்தி இது. அகம்னு நீ சரீரத்தை தான் நினைச்சிட்டு இருக்கே மனுஷன் அப்படின்னு நினைச்சா, உன்னை பார்த்து நான் தத்துவத்தையும் சொல்றேன், நீ விரோதமே பண்ணப்படாது. ஏன்? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு சத்து, நீ இருக்கேன்னு அர்த்தம். சத்தாக இருக்கே, சத்தனா இருக்கும் வஸ்து, நீ ஒரு இருக்கும் வஸ்து அப்படின்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் இருக்கிற வஸ்து தான். தேகமா இருந்தாலும் அவன் தன்னை இருக்கிறேன்னு தானே நினைக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். தானே இல்லே நான் நினைக்கிறான், இல்லை. அதனால அங்க விரோதம் இல்லை. சரி, இவன் கொஞ்சம் தேகத்தை ஆத்மா இல்லை, நான்கிறது அதுக்குள்ள இருக்கிறதாக நினைக்கிறான். அப்போ அப்படின்னா என்னன்னா, இந்திரியாதி ஆத்மவாதி. இந்திரியமோ அந்த இந்திரியம்னு சொல்லுவா, இந்திரியம் மனசு இதெல்லாம் ஆத்மா, இதுல ஏதோ ஒண்ணு ஆத்மான்னு நினைக்கிறான். அப்படி வச்சுப்போம். அப்படி வச்சிருந்தா அதை சொல்றார், அந்த இந்திரியங்கள் எல்லாம் நீ ஆத்மான்னு சொல்லலாம், ஆனா அகம்னு சொல்றது இல்லை. இருக்கட்டும், அதையே நான் நீ அர்த்தம் வச்சிருந்தாலும் அதை சத்துன்னு சொன்னாலும் உனக்கு என்ன ஆபத்து? உனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா? சத்துதான் இருக்கு, இருக்குதானே. அதுல என்ன விரோதம் வந்தது? இது என்ன சொல்றது? தொம்னு சொல்லி உன்னுடைய கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க இதுல ஒண்ணும் தப்பு வராது. சரி, தத்தீனேன்னு சொன்னான்னா வாஸ்தவமா அகம்னு அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இவன் தனியா சொல்றது இல்லை இல்லையா? அதனால ஒரு விதமான நேர் அகம் பிரத்ய விஷயமாக அது ஆகலை. அதனால தத்தீனம்னு போட்டான். பிரத்யக்குன்னு சொன்னா பிரத்யேகாத்மா சாட்சி ஸ்வரூபம். அத போய் சத்துன்னு சொன்னா அது விரோதம் பண்றதுக்கு ஒரு பிரமாணமும் இல்லை. அது அசத்துன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிரமாணமும் இல்லை. எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய சுத்த சைதன்யத்தை அதை சத்துன்னு சொன்னா என்ன ஆபத்து? எதுக்கு விரோதம்? அங்கேயும் ஒன்னும் விரோதம் இல்லை. நாபி துக்கினி, துக்கி இந்த சுகம் துக்கம் போக்குவரத்தா இருக்கு இல்லையா, சம்சாரம் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வேதாந்தம் சொல்லும் மனசுல இருக்கு, அந்தகரணத்துல இருக்குன்னு சொல்லும். அந்தகரணத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மா அத்தியாசத்தினால சேர்ந்து கொடுத்து அப்படி எப்பேற்பட்ட ஆத்மா அப்படின்னு வச்சிருந்தாலும் பரவாயில்லை. அதை பார்த்து நீ சத்துதான் அப்படின்னு சொன்னா இல்லை நான் அசத்துன்னு யாராவது சொல்லணும்? சொல்ல மாட்டான். அவனு சத்துங்கிறத ஒத்துக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. அதனாலே ததசீத்யஸ்மாத் இந்த வாக்கியத்திலிருந்து ந விரோதா, இந்த ஒரு ஞானம் வரும்போது எந்த விரோதமும் இல்லை. அதுவும் வாக்கியாபிஜ்ஞஸ்ய ஜாயதே. இந்த வாக்கியத்திலேருந்து அர்த்தம் புரிஞ்சுக்க தெரிஞ்சவனா இருக்கணும். வாக்கியத்தை கேட்ட உடனே இது தப்பு அப்படின்னு சொல்றவனா இருந்தா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. வாக்கியம் தெரிஞ்சு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவனாக இருந்தானே, ஆனா ரொம்ப பெரிய விசாரம் பண்ணினவனாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. சாமானியப்பட்டவன் வாக்கியத்தை சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருந்தவனா போரும். அது அவன் தான் வாக்கியாபிஜ்ஞா. வாக்கியார்த்தாபிஜ்ஞா எல்லாம் போடல. இந்த வாக்கியத்திலேருந்து அர்த்தம் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ள சாமானிய ஜனங்களுக்கு கூட நீ சத்தாக இருக்கிறாய், தற்பதத்துக்கு பதில் சத்துன படம் போடுங்க. தற்பத அப்படின்னு போட்டால் யாராவது விரோதம் சொல்ல போறாளான்னு கேட்டா இல்லை. அப்படி இருக்கிறச்ச நீ எப்படி பிரத்யத்துக்கெல்லாம் விரோதமா இருக்கு, அதனால இந்த தத்துவசீந்திர வாக்கின்னு சொன்னா அது செய்யலையே பிரமாவே அப்படின்னு சங்கீர்த்தே வழி இல்லை. அது சொல்ற அப்படி சாதாரணமா பார்க்கறதையே இந்த அர்த்தம் உனக்கு விரோதமாக இல்லைன்னு சொன்னா, நான் மேல் கொண்டு உன்னுடைய புத்தியை சரிப்படுத்தி பரிஷ்காரம் பண்ணி ஆத்மாங்கிறது எதுன்னு காண்பித்து அதுக்கப்புறம் அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம்னு சொன்னா நீ எங்கிருந்து விரோதத்தை கொண்டு வருவ? ஒரு விரோதமும் கிடையாது. சதோஷமா அதை ஆமாம்னு ஒத்துணுதான் போயாகணும்னு போறது. அதனாலதான் தொம்பதார்த்த அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா தற்பதத்தினால சித்த சைத்தன்யத்தை சொல்லும் போது அந்த சைத்தன்யமும் இதுவும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா விரோதமே இருக்காது. சரியா வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உபோதிகாரம். இது நல்ல யுக்தி. நாஹங்கிராஹ்யே ந ததீனே ந பிரத்யக் நாபி துக்கினி விரோதா சதசீத்யஸ்மாத் வாக்கியாபிஜ்ஞஸ்ய ஜாயதே. ஒருத்தனுக்கும் விரோதம் அல்ல. அதுக்கப்புறம் இந்த வாக்கியம் இல்லாமல்
நம்ம அந்த அர்த்த ஞானம் வேற ஒரு பிரமாணத்தினால தெரியாது அப்படின்னு சொன்னா இல்லையா, வேற யாருமே ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு காரணம் எல்லாம் காண்பிக்கிறார். இது விசேஷமான விஷயம்தான். வராதுங்கிறது வாஸ்தவம் தான். நாவிரக்தஸ்ய சம்சாராத் நிவிருத்தா ததோ பவேத். அவிரக்த வைராக்கியம் இல்லாதவனுக்கு, அதாவது சம்சாராத் நிவிருத்தா, இந்த சம்சாரத்திலிருந்து நான் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சை, சம்சாரத்திலிருந்து விலக வேண்டும்ங்கிற இச்சை தான் முமுக்ஷா. போறோம், இந்த சம்சாரம் இனிமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆசையானது வைராக்கியம் வராதவனுக்கு வராது. நாவிரக்தஸ்ய சம்சாராத் நிவிருத்தா ததோ பவேத். சரி, நச்சா நிவృత్త கிருஷ்ணஸ்ய புருஷஸ்ய முமுக்ஷுதா. இந்த சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி விலகணும்னு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு மோட்சம் வரணுங்கிற ஆசை இருக்குமோ? அவனை முமுக்ஷுன்னு சொல்ல முடியுமோ? முடியவே முடியாது. சம்சாரத்திலே இருக்கணும், அவன் பந்தத்தை தான் ஆசைப்படுறான், பந்தம்னு தெரிஞ்சுக்காமல. அதனால அவனை முமுக்ஷுன்னு சொல்றதுக்கு இல்லை. சரி, நச்ச அமுமுக்ஷோஹோ அஸ்தீஹ விருபாதோபசர்ப்பணம். இவன் முமுக்ஷுவா இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப இவன் முக்ஷத்துக்கு சாதனமான ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தத்துவஞானியான குரு கிட்ட போக மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒரு பெரியவர்கிட்ட இவன் போகணும் அப்படின்னு சொன்னாலும் இவன் தனக்குன்னு ஒரு லாபத்தை எதிர்பார்த்துதான், தனக்கு அபீஷ்டமான ஒண்ணு சித்திக்கும்னு லாபத்தை எதிர்பார்த்துதான் அவர்கிட்ட போகணும். ஒரு முமுக்ஷு கூட தனக்கு அபேட்சிதமான மோட்ச சாதனமானத்தை இவர் சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அபேட்சையை வச்சுட்டுதான் குருவுக்கு போறார். இப்படித்த இப்படி சொல்றது, ஏஷவை தர்தம் ஏஹ சமிப்பாணயா பகவந்தம் பிப்பலாதமுபசன்னா அப்படிங்கிறது. இவாளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த சந்தேகத்தெல்லாம் போக்கணுமே, என்ன பண்றது? பிப்பலாதர்கிட்ட போவோம். எதுக்காக? ஏஷவை தத் சர்வம் பக்ஷதி. நமக்கு அபேட்சிதமான எல்லாத்தையும், இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எந்த மாதிரி தியானம் வேணுமோ எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிற அபேட்சையோடுதான் போகிறோம். அப்ப இவனுக்கு முமுக்ஷுவாக இவன் இல்லைன்னு சொன்னா, இவன் மோட்சத்தை அபேட்சிக்கலைன்னு சொன்னா தனக்கு உபயோகம் இல்லை. நம்ம கிட்ட போனா என்ன கிடைக்கும்? மோட்சத்துக்கு என்ன சாதனமோ அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு பேசாம இருந்துருவான். அதனால நச்ச அமுமுக்ஷோஹோ அஸ்திர குருபாதோபசர்ப்பணம். குரு கிட்ட அவன் போக மாட்டான். நவீனா குரு சம்பந்தம் வாக்கிய சிரவணம் பவேத். குரு கிட்ட போகாம ஞானம் வருமோ? இல்ல, வாக்கியமே வராது, வாக்கிய சிரவணம் வராது. சிரவணம்னு சொன்னா விசாரபூர்வகமாக அது தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆத்மாவாரே திரஷ்டவே ஸ்ரோதவியா இருக்கு, அந்த மாதிரியான சிரவணம். வெறும் காதால கேட்கறதுன்னு மாத்திரம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? குருவோட சேராமல், குரு கிட்ட வராமல் இவனுக்கு அந்த வாக்கியத்துக்கு வேதாந்த வாக்கிய சிரவணம் அப்படிங்கிறது சித்திக்காது. தத்விஜானார்த்தம் குருமேவாபிகச்சே, குருமேவ அபிகச்சே. இந்த ஏவகாரத்தை குருக்கேவான்னு சொன்னா இத குருவை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிறது நாண்யம். வேற ஒரு உபாயத்தினாலே இந்த ஞானம் வராது. அதனால குரு கிட்ட போய் வேதாந்த சிரவணம் பண்ணித்தான் வர வேண்டும் அப்படின்னா இதே ஒரே வழிதான் இது அப்படின்னா. குரும் அபிகச்சே தேவ அப்படின்னு சொன்னா ஒன்னும் பண்ணாம இருந்தா தானா வருங்கிறது இல்லை. இது அயோக விவச்சேதம்னு சொல்றது. அத்தியந்தாயோக விவச்சேதம், அந்நியோக விவச்சேதம் அப்படின்னு ஏவகாரத்தை அங்க சேர்க்கும் போது வரும். அதனால குருமேவங்கிட்ட அந்நியோக விவச்சேதம் பண்றது வேற எங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை. குரு கிட்ட போனா தான் இந்த விஞ்ஞானம் ஏற்படும். அது மாத்திரம் இல்லை, இந்த விஞ்ஞானத்தை நானே ஏதோ புஸ்தகத்தை பார்த்து சரிப்படுத்திக்கிறேனே அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. குரும் அபிகச்சே தேவ தத் விஞ்ஞானார்த்தம். வெறும் புஸ்தகத்தை பார்த்து இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இது ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணினாலும் குருவோடு சம்பந்தம் இவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அந்த வாக்கிய சிரவணம் இவனுக்கு வராது, ஏற்காது. நவீனா குரு சம்பந்தம் வாக்கிய சிரவணம் பவேது. சரி, ததா பத பதார்த்தம் ச நஸ்தஹ
வாக்கியம் குவச்சித்து. வாக்கியமே இல்லை. வாக்கியத்துல தானே பதங்கள்லாம் இருக்கும். பதங்கள் சேர்ந்துதானே வாக்கியம். பத சமூகா வாக்கியம். வாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு பதம் 2 பதம் அப்படின்னு மாத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதம் பதார்த்தம் இதெல்லாம் தெரியலேன்னு சொன்னா அப்படி ஒரு வாக்கியம் வாக்கியமே இல்லை. பதம் இல்லை, பதார்த்தம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு வாக்கியமும் இல்லை. கௌரஸ்வ புருஷோ ஹஸ்தி. இவனுக்கு 4 பதம் தெரியும், 4 பதத்தையும் சேர்த்து இப்படி ஒரு விசாரணை பண்ணிட்டான். கௌஹு அஸ்வஹா புருஷோ ஹஸ்தி அப்படின்னு. இதில் என்ன ஆச்சுல? இதனால ஒன்னும் அர்த்தமாகாது, அர்த்தமே வராது. அதற்கு இது ஒரு வாக்கியம் இல்லை. இத வாக்கியம் ஆக்கணும்னா சாமர்த்தியம் உள்ளவன் இதுக்கு மேல எதையாவது ஒரு சேர்த்து வாக்கியம் ஆக்கலாம். ஆனா வெறும் கௌஹு அஸ்வஹா புருஷா ஹஸ்தி அப்படின்னு சொல்லி வச்சான்னா என்ன, அது அதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால பதபதார்த்தம் தெரியாமல், பதபதார்த்தம் இல்லாமல் வாக்கியம் இல்லை. வாக்கியம் இல்லாமல் பதம் பதார்த்தமே இதே இல்லை. வாக்கியமா இல்லாமல் வெறும் பதம் பதமா உச்சாரணம் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு ஒன்னும் அர்த்தம் இல்லை. அன்வயவியதிரே கௌச்ச தௌ ரிதேஸ்தாம் கிமாஸ்ரயௌ. இந்த லோகத்திலே வாக்கியத்தினால்தான் அர்த்தபோதம் வருது. வாக்கியம் இல்லாமல் வெறும் பதமாக இருந்தாலோ பதமே இல்லாமல் போனாலும் நமக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரியறதில்லை. இதுதான் அன்வயம் ஒண்ணு, வியதிரேகம் ஒண்ணு. அது மாத்திரம் இல்லை, வாக்கியம் இருந்தாலும் அதுல உள்ள பதார்த்தங்கள் தெரிந்திருந்தால் வாக்கியத்துக்கு அர்த்தபோதம் வரும். வாக்கியம் காதுல விழுந்தாலும் பதார்த்தம் தெரியலே அப்படின்னு சொன்னா அர்த்தபோதம் வராது. அப்படி சொல்றோமோ. அப்போ இந்த வாக்கியம்னு ஒண்ணு இருந்தா தானே, வெறும் பதம் பதார்த்தம் இல்லை தவிர்த்து வாக்கியம்னு ஒண்ணு தேவைப்படுறது. அந்த வாக்கியம் இல்லாட்டா பதார்த்தங்கள் வெறும் பதம் அல்லது பதார்த்தமானது நமக்கு வாக்கியார்த்தத்தை போதிக்க முடியாது அப்படின்றது அன்வய வத்திரேகத்தினால தெரியுது. அன்வய வத்திரேகாப்யாம் வினா வாக்கியார்த்த போதனம் நஸ்யாத் தேன வினா அஜ்ஞான பிரஹாணோபபத்யதே. இந்த மாதிரி பதபதார்த்தமே தெரியாமல், அது இல்லாமல் சத்தியார்த்த போதனம் நஸ்யா, வாக்கியத்துடைய அர்த்தம் புரியாது. வாக்கியத்துடைய அர்த்த ஜானம் ஏற்படலேன்னு சொன்னா அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படாது. தேனவினா அஜ்ஞான பிரகாணம் நோபபத்தியதே. மகா வாக்கியத்திலிருந்து அதுல ஞானம் ஏற்படலை அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய அஜ்ஞானம் நிவர்த்தியாகாது. நிவர்த்தி ஆகலைன்னா என்ன? வினா அஜ்ஞான பிரகாணேன புருஷார்த்தஸ்து துர்லபா. அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகலைன்னு சொன்னா நம்மளுடைய புருஷார்த்தம் கிடைக்காது. ஆத்மஸ்வரூபம் தானே மோட்சம், அதுதானே பரம புருஷார்த்தம். அஜ்ஞானம் பாட்டு இருக்கட்டும், எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொன்னா அது கொடுக்கவே முடியாது. அஜ்ஞான நிவர்த்தி இல்லாமல் மோட்சங்கிற இந்த புருஷார்த்தம் துர்லபமாயிடும். துர்லபா கிடைக்காது. அதனாலே தஸ்மாத் யதோக்த சித்தர்த்தம் பரோ கிரந்த அவதாரியதே. இப்ப இங்கேருந்து இப்படி போனோம். வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஞானம் தான் நமக்கு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து அது மூலமாக பரமபுருஷார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பரமபுருஷார்த்தத்தை அடைய வைக்கிறது. அப்ப அந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அவசியம் இல்லையா? ஆனா வாக்கியார்த்த ஞானம் வரணும்னு சொன்னா பதபதார்த்தம் தெரியணும். அது தெரியாமல் வாக்கியார்த்த ஞானம் வராது. அதனாலே இப்ப மகா வாக்கியார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல உள்ள பதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாக வேண்டியிருக்கு. ஆகையாலே முதல்ல 2 பதம் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பதம். சத்துன ஒண்ணு, தொம்னு ஒண்ணு இருக்கு. அதுல தொம் பதார்த்தம் இருக்கு. இதுதான் உத்தேசம். பார்த்து உபதேசம் பண்றது நீதான் பிரம்மம்னு. பற்பதார்த்தத்தை பார்த்து நீதாதுன்னு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தொம்பதார்த்தத்தை பார்த்துதான் உபதேசம் பண்றது. ஆகையாலே தொம் ததசி உத்தேசியமாக இருக்கு. அந்த உத்தேசியபூதமான தொம் பதார்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வாக்கியத்துல இந்த உத்தேசம் விதேயம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த உத்தேசம் விதேயம்ங்கிறதுல அந்த உத்தேசியமானது அந்த ஸ்ரோதாவுக்கு கேட்கிறவனுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். இந்த விதேயம்ங்கிறது தான் புதுசு. விதேயாம்சம் தான் புதுசா இருக்கணும்.
உத்தேசியமே முதல்ல தெரியாத விஷயம் இருந்ததுன்னா அப்ப இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சவே முடியாது, ஒண்ணுமே புரியாது. ஏன்னா விதேயம் தெரியாது, உத்தேசியமும் தெரியாதுன்றா அப்புறம் அவனுக்கு வாக்கியம் பிரயோஜனப்படாது. ஆகையால முதல்ல உத்தேசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அஜாதமான விதேயத்தை அதுல சேர்த்து சொல்லி கொடுப்பான். இப்ப அந்த விதத்துல பாக்குறதுக்கு தத்துவமசிங்கிற வாக்கியத்துல தொம் பதார்த்தம் உத்தேசியம், அந்த தொம் பதார்த்தத்துக்கு தற்பதார்த்த அபேதம்ங்கிறது தெரியாத விஷயம் இப்போ போதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். அப்ப தொம் பதார்த்தம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும். தெரிஞ்சிருக்குன்னா தானா தெரியல, அங்க உள்ள தொம் பதார்த்தம் என்னன்னு உனக்கு விவேகம் இல்லை. அதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இனிமேல் வரக்கூடிய கிரந்தம் வந்திருக்கு. தஸ்மாத் யதோக்த சித்தியர்த்தம் பரோ கிரந்தா அவதாரியதே, இனிமேல் வரக்கூடிய கிரந்தம் அதுக்காக வந்தது. இதுல வரிசையா முதல்ல இந்த தேகம் இருக்கும் இல்லையோ, இவன் முன்னாடி சொன்னானே நாகங்கிறாக்கி அப்படின்னு, தேகத்தை தானே நான் சொல்லிட்டு இருந்தான், அது மகா அபத்தம் அப்படின்னு சொல்றார். ஏன் அது காரணம் காண்பிக்கிறார். இந்த தேகம் எப்படி வளர்றது, இது பிறக்கும் போது சின்னதா இருந்தது, அப்புறம் கிரமமா பெருசாயிடுச்சு. எப்படி இது வளர்ந்ததுன்னு கேட்டா அன்ன காரியம் அன்னமயம்னு சொல்றது. அன்ன ரசமயா தவா ஏக புருஷா அன்ன ரசமயா, அன்னத்தை சாப்பிட்டு அந்த ரசம் உள்ள போய் ஆக்கம் இந்த தேகம் விருத்தியை அடையிறது. அன்னத்தினாலதான் உயிரோட இருந்துட்டு இருக்கு, இல்லைன்னா வீணா போயிடும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதனால அன்னத்தினால ஏற்பட்டது இது அன்னகாரியம். அன்னகாரியம்ங்கிறது எப்பவுமே நான் இல்லை, அன்னம் வேறதானே. நம்ம சாப்பிடும்போது அன்னம் நானா இருந்ததோ, நான் என்னையும் சாப்பிடல, அன்னத்தை சாப்பிட்டேன், சரீரம் விருத்தியா இருக்கு. அன்னங்கிறது நான் இல்லை. அப்ப அன்னத்தினுடைய காரியம் எப்படி நான் ஆக முடியும்? மண்ணு நான் இல்லைன்னு சொன்னா மண்ணால் ஆன குற்றம் மாத்திரம் நான் ஆக முடியுமா? ஆகாது. மண்ணு நான் இல்லைன்னு சொன்னா மண்ணால் ஆன எதுவுமே நான் இல்லை. அதே மாதிரி அன்னம், நான் சாப்பிட்ற அன்னம் நான் இல்லைன்னு சொன்னால் அப்ப அன்னத்தினால அதனுடைய காரணமாக ஏற்பட்ட எதுவுமே நான் இல்லை. அது இங்க காண்பிக்கிறார் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து. வர்ச்சஸ்கம் ஸ்வன்ன காரியத்வாத் யதா நாத்மேதி யம்யதே. வர்ச்சஸ்கம்னு மலத்துக்கு பேரு, வர்ச்சஸ்கேவ ஸ்தரஹ, புதுசா ஒரு சப்தம் போட்ட புரீஷம். அதாவது மலம் வருதோ இல்லையோ, மலம் என்னது, நாம சாப்பிட்ட பதார்த்தம் இருக்கு அன்னம், அந்த அன்னம் வயத்துக்குள்ள போய் 3 விதமா பிரிக்கப்படுறது. சாந்தோக்கு ஷஷ்டாத்தியாயத்துல இது வருது. அதுல ஸ்தூலமான பாகம் வெளியில வந்து விடுறது மல ரூபமாக, அதுதான் வர்ச்சஸ்கம். மத்தியமமான பாகம் மாம்சத்தை விருத்தி பண்றது, அதுல பரமசூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஒரு பாகம் மனசுக்கு பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இருக்கு சாந்தோக்கியத்துல. இப்ப அந்த வெளியில வந்த பாகம் இருக்கு ஸ்தூல பாகம், அதுதான் வர்ச்சஸ்கம். அது என்னது, அது அன்னம் தான், அன்னத்தினுடைய காரியம் தானே, பரிணாமம். அதை யாராவது நான் சொல்லிப்பனும் சொல்ல மாட்டான், தீர்மானமா அது நான் இல்லைன்னு தெரியுது. வர்ச்சஸ்கம் ஸ்வன்ன காரியத்வாத் யதா ந ஆத்மேதி கம்யதே. ஆத்மானு தான் ஒருத்தருக்குமே தெரியறது இல்லை, யாருமே தத்பாகா. அப்படியானால் இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனப்பரியந்தமான இந்திரிய கணங்கள் இதுவும் அதேதான் அன்னகாரியம் தானே, மனசும் அன்னத்தினால் தானே விருத்தி ஆகுதுன்னு சொன்னார். தத்பாகேந்திரியோ தேகா தத்வத்தி நிதி நேக்ஷரே. இது ஏன் தெரிய மாட்டேங்கிறது? இந்த வழியில வந்த பாகம் ஆத்மா இல்லே, அது ஆத்மா இல்லேன்னு ஸ்பஷ்டமா நன்னா தெரியுது. அதே வந்தது தானே இந்த தேகம், அதனுடைய காரியம் தானே. இது மாத்திரம் எப்படி ஆத்மா ஆக முடியும்? இதையும் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது, யோசிக்கல. தத்பாகா சேந்திரியோ தேகா, பெருந்தேகம் இல்லை. இந்திரியம் மனசு எல்லாத்தையும் பிடிக்கணும், அந்தஸ்கரண வரையில் எடுக்கணும், எல்லாமே அந்த அன்னத்தினாலதானே விருத்தியாருது. அதனால அதெல்லாம் மாத்திரம் எப்படி ஆத்மா ஆக முடியும்? ஆத்மானா நான் எப்படி ஆக முடியும்? தத்பாக சேந்திரியோ தேகா தத்துவத்து. இந்த வர்ச்சஸ்கம் சொன்னோமே, அதை போல இனிதினே, அதை போல நீ ஏன் பார்க்கலைங்கிற, ஏன் யோசிக்கல? அது நான் இல்லைன்னு சொன்னா இதுவும் நான் இல்லைங்கிறது தானே வரணும். இப்படியாக ஆத்யதையோ அநாத்மபே பிரசித்தே மத்தியேவி கப்பிரதிபந்தா. இந்த விதத்துல பார்க்கறதுக்கு ஆரம்பத்திலே அன்னம், அப்புறம் கடைசியில முடியறது
மனசு, இது ரெண்டும் ஆத்மா இல்லை. ஏன்னா அன்னகாரியந்தம் அப்படிங்கிற சித்தம் ஆயிடுதுன்னு சொன்னா நடுப்புற இருக்கக்கூடிய அந்த பிராணன் ஒண்ணு இருக்கு. இன்னும் அன்னம்னா மனசுனா நம்ம விஞ்ஞானம் பரியந்தம் எடுத்துப்போம். அப்படின்னா அதுக்கு நடுப்புற இருக்கிற ரெண்டு இதெல்லாமும் ஆத்மா இல்லைன்னு படிச்சுன்னு நன்னாவே தெரியும். பிராணமா வரதான். அதனால ஆத்யந்தயோகோ அனாத்மத்து பிரசித்தே, மத்தியத்துல இருக்கக்கூடிய பிராணனை போய் ஆத்மா அப்படின்னு ஏன் நினைக்கணும்? அது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரதிபந்தம் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு? அதுவும் அன்ன காரியமாக இருக்கு. பிராக் அனாத்மைவ சத்து ஆத்மதாம் ஏசி அவித்யா. அப்ப எப்படி இந்த தேகத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டா, அதுதான் அவித்யுடைய காரியம். முன்னாடி அந்த அன்னம் நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி தனியா இருந்தது, அப்ப அது அனாத்மாவாக இருந்தது. அது ஜக்தம் சாப்பிட்டதாக ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நானா போயிடுத்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் இல்லை, வேறாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது நானாக ஆயிடுத்து. எப்படி நானாச்சுன்னா அவித்யா ஜக்தம் சத்து ஆத்மதாம் ஏத்திய வித்யா ஆலேபனவத் தேகம். ஆலேபனவத், மாலை. ஆலேபனம்னா சந்தனம் பூசுறது. மாலை தனியா இருந்தது, அது நான் இல்லை. மாலையை போட்டு விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மாலையோடு சேர்த்து நான் என்ன நினைக்கிறானா? அது தப்பு தானே. மாலை எப்படி தன்னிடத்துல தன்னோடு சேராது, தாங்கிற அந்த பதார்த்தத்துல சேர்த்து. அதே மாதிரி சந்தனம் பூசின்ற உடம்பு, சந்தனம் பூசிந்து சந்தனத்தோட சேர்த்து தாங்க அப்படி சொல்லலாம். ஆனா அது ஆத்மாவில சேராது இல்லையா? அதே மாதிரி தான் தஸ்மாத் பஷ்யேத் விவிக்ததி. இந்த தேகத்தை காட்டிலும் தேகத்தோட அத்தியாசத்தினால கலந்து போன ஆத்மஸ்வரூபத்தை விவிக்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேகம் ஆத்மா இல்லை, நான் சொல்றது தேகம் இல்லை. அது அன்னத்தினால வந்தது. அன்னத்தை நான் சொல்றதே கிடையாது, அது நான் இல்லை. அதனால நான்கிறது இதை காட்டிலும் வேறானது அப்படின்னு விவேச்சனம் செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலேபனவத் தேகம் தஸ்மாத் பஷ்யேத் விவிக்ததி. இந்த தேகத்தை எப்படி பார்க்கணுமா? ஒரு மாலையை போட்டுட்டா மாதிரி, மாலையோட சேர்ந்து இருக்கானுங்கிறதா மாலை நான் ஆகிட முடியாது. அதே மாதிரி சந்தனம் போட்டு இருக்கிறதுனால சந்தனம் நான் ஆக முடியாது. அதே மாதிரிதான் அன்னத்தினால வந்த இந்த தேகம் நான் இல்லைன்னு விவிக்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 12 ஸ்லோகம் ஆயிடுத்து. இந்த இடத்துல வச்சுப்போம். இப்ப அடுத்தது அடுத்த